இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஆல்மோஸ்ட் நடக்கிற விஷயம் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? 8 இயர்ஸா லவ் பண்ணுவாங்க. 8 இயர்ஸா எதுவுமே தெரியாது. 9த் இயர் தான் ஜஸ்ட் மேரேஜ் பண்றதுக்கு ஒரு 6 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் முன்னாடி தான் எல்லா ஸ்டோரியும் தெரியும். நீங்க சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி சிரிப்பா தான் இருக்கு. பட் இதுதான் நடந்துட்டு இருக்கு சார். அவங்களுக்கு வந்து அதான் நான் சொன்ன மாரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. சடனா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா என்ன சொல்லணும்னு தெரியாது. சில பேரோட லைஃப்பை வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ எதுவுமே தெரியாம நீங்க அந்த மாதிரி அந்த அலிகேஷனும் அந்த அக்யூசேஷனும் பண்ணாதீங்க. இப்போ நீங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்கணும். கரெக்டா? ஸோ நீங்க ஒன்ஸ் பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு நீங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எஃபெக்ட் ஆகுது அது எஃபெக்ட் ஆகுதுன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? எனிதிங் ஒரு பர்சனல் மேட்டர் வந்து அதுதானே இப்போ எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இட் வில் எஃபெக்ட். பட் செலிபிரிட்டி டிவோர்ஸ் தான் நிறைய ஜாஸ்தி வருது. ஆக்சுவலி செலிபிரிட்டி டிவோர்ஸ் வந்து கம்மி தான். நீங்க மற்ற ஐடி செக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போதும் செலிபிரிட்டி டிவோர்ஸஸ் ரேட் இஸ் வெரி லெஸ். செந்தமிழ் குரல் நேருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் பிரீத்தி செட்டி மேம் தான் மீட் பண்ண போறோம். வாரத்துல ஒரு டிவோர்ஸ் வந்து நம்ம அதை பத்தி பேசிடுவோம். லாஸ்ட் வீக் அன்சிகா, அதுக்கு முன்னாடி சங்கீதா, விஜய், இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டிவோர்ஸ்னால ரொம்ப இதுவாக இருக்கு. இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா மருமகளை ஸ்வேதா பற்றி சின்ன திரையில் நடிச்சிருக்காங்க, சீரியல் ஆக்டர். ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ரீசெண்டாக இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து டிவோர்ஸ் இஸ் அ வெரி கேஷுவல் திங் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ரீசன் ஃபார் டிவோர்ஸ்னா நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம் சார். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ரீசன்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலி கூட நிறைய கேசஸ்ல ரீசன்ஸா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது, இந்த பேரண்ட்டுக்கு அந்த பேரண்ட் பிடிக்காது, உடனே பசங்களை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க, நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட. ஸோ அந்த மாதிரி ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஃபார் டிவோர்ஸ். அண்ட் இட்ஸ் ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது. இப்போ டிவோர்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. டிவோர்ஸ் தானே பண்ணிடலாம். ஆமா. அப்போ அந்த சின்ன திரை ஸ்வேதா பத்தி என்ன மேம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க டிவோர்ஸு. ஸோ அது எதனால அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க? ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ இட். அவங்க ஒன்று சொல்றாங்க அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டா பாய் ஃப்ரெண்டா அது இன்னும் அவங்க ரிலேஷன்ஷிப்பே என்னன்னு நமக்கு கரெக்டாக தெரியல. அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. பட் அவங்களே கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அவங்க இந்த இடத்துல ஒன்று சொல்றாங்க, இன்னொரு இடத்துல வேற ஏதோ சொல்றாங்க. ஸோ நிஜமாவே என்ன ஆச்சுன்னா அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? ஸோ கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா ஸோ கோர்ட்ல அவங்க இன்னும் பொதுமான எவிடன்ஸ் கொடுத்துட்டு அது பார்த்துப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து சொல்ற வரைக்கும் நிஜமாவே என்ன நடக்குதுன்னு நமக்கு கரெக்டா தெரியல அவுட்லைன். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 இயர்ஸ் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் அஃபிஷியலாக தெரியல 3 இயர்ஸ் லவ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கேர்ளு 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எனக்கு வந்து அவரால் வந்து ஃபியூச்சரில் பிரச்சனை ஆகும், அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேம். டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ மேரேஜ் ஆயிடுச்சா என்ன? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது அஃபிஷியலாக என்ன டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவங்ககிட்ட ப்ரூஃப் தெரியல. பட் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னா அது வந்து அவங்களோட ரைட் சார். அவங்க வந்து அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம், டிவோர்ஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாமே குவாலிஃபை ஆகுதுன்னா ஷி கேன் ஃபைல் ஃபார் டிவோர்ஸ். அண்ட் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? ஸோ ஆனால் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு டிவோர்ஸ் இப்போ 3 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தான் எனக்கு வந்து எல்லாமே தெரியுது, எல்லா கேஸும் இருக்குது அவர் மேலே, அவர் வந்து அது இருந்தால் ஃபியூச்சர் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 வருஷத்தில் ஏன் தெரியல உங்களுக்கு? ஏன் உன்னோட ரைட் பர்சனை கண்டுபிடிக்க முடியல இந்த 3 வருஷத்தில்? மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர். இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ஆல்மோஸ்ட் நடக்கிற விஷயம் மாதிரி இருக்கு. கரெக்டா? 8 இயர்ஸா லவ் பண்ணுவாங்க, 8 இயர்ஸா எதுவுமே தெரியாது, 9th இயர் தான் ஜஸ்ட் மேரேஜ் பண்றதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் முன்னாடி தான் எல்லா ஸ்டோரியும் தெரியும். அது வந்து அது என்னன்னு சொல்ல, ஐ திங்க் லவ் இஸ் பிளைண்ட். இல்ல பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான். அதுதான் நிறைய நமக்கு வர கிளைண்ட்ஸ் கூட, எப்படிமா நீ இவ்வளவு வருஷமா இருந்துட்டு எதுவுமே தெரியல, இப்போ மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னா இட் இஸ் அந்த லவ்ல இருக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் பண்றாங்க. சரி பண்றாங்களா, சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், மாத்திப்பாங்கன்னு அந்த மைண்ட் செட்டோட தேர் ப்ரொசீடிங் ஃபர்தர். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே இது வந்து நிஜமாவே மாற்ற முடியாது, இது இவங்களோட கேரக்டர் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா நிறைய வருஷம் கூட இருந்துட்டு
அதுக்கப்புறம் தெரிய வரும்போது அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், இல்லைன்னா இதுல இருந்து வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லா, நான் என்ன சொல்வேன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா, அது அது 10 வாட்டி யோசிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. எதுவும் செட் ஆகலையா, கரெக்டா தப்பா தப்பா படுதா, நீங்க அதுல இருந்து உடனே வெளியே வந்துடணும். அதுதான் இந்த 3-4 இயர்ஸ்ல நிறைய கேசஸ் பாருங்க. நிறைய வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு, கோட்ஷிப்ல இருந்துட்டு, தென் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இல்ல செட் ஆகாதுன்னு. அவங்க கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, என்னோட ஃபோட்டோஸ்லாம் வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணி என்னோட ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் மட்டும் அவங்க இது பண்ணலை, இப்போ வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண ஏன் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஸோ இதை நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க மேம். அதை பற்றி என்ன உங்களோட சார், என்ன ஆக்சுவலா நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது பத்தி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் நிறைய பேர் ஆமா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, போட்டோஸ் எடுப்பாங்க, வெளியே போவாங்க, அண்ட் அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிடும்ல சடனா. இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆனது உடனே சொல்லிடுவாங்க, இது யாருன்னு எனக்கு தெரியாது இது. ஸோ அந்த மாதிரியும் இட் இஸ் ஹேப்பனிங் சார். இந்த இஷ்யூ பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நமக்கு என்ன ஆச்சுன்னு நிஜமாவே தெரியல. பட் ஜென்ரலா என்ன நடக்குதுன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, வெளியே போவாங்க, போட்டோஸ் எடுத்துப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஸோ அந்த சடன்லி ஒரு மைண்ட் சேஞ்ச், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த லவ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படியே ஃபிளிப் பண்றாங்களே, இல்ல இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இந்த இஷ்யூலயே அந்த மாதிரி நடக்குது மேம். என்னாச்சுன்னா, ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, இவர் வந்து ஏன் மிஸ்யூஸ் பண்றாரு என் ஃபோட்டோஸ், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு, இவரோட ஒய்ஃப்லாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற கேஸ் இதுலயும் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே. அதான் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இதை சொல்லிடுறாங்க. ஸோ 2 சைடும் நம்ம பார்க்குறோன்னா, இவங்க சைடு பேசும்போது வந்து இவங்க வந்து அவங்களுக்கு இதுவாக சொல்றாங்க. இப்போ வந்து இங்க அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து மீடியாவில் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, என்னன்னா அவங்க வந்து தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க, ஆனால் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கேட்குறாங்க. ஸோ அது எந்த விஷயத்துல நியாயம் தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு சைட்ல ரைஸ் பண்றாரு. நீங்க சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி சிரிப்பா தான் இருக்கு. பட் இதுதான் நடந்துட்டு இருக்கு சார். அவங்களுக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, சடனா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன சொல்லணும்னு தெரியாது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. பட் நிஜமாவே என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க வந்து சொல்லட்டும் என்ன நடந்ததுன்னு. ஆக்சுவலா இதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வேதான்றவங்க இருக்காங்களா, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவர் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா மீடியா கிட்ட, ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட வந்து ஸ்வேதாவை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை அவர். என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, மேபி ஸ்வேதா வந்து யாரு கூடயாவது அஃபேர் இருந்திருக்கும், அந்த பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ஏதுன்னெலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல மேம். ஒருத்தங்க மேல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பழி போடுறீங்க, ஒரு அலிகேஷன் போடுறீங்கன்னா, பட் அது தெரியாம எதுவுமே யாரும் பேச வேண்டாம்னு தான் நான் ஐ வாண்ட் டு அட்வைஸ் திஸ் டு எவ்ரிஒன். பிகாஸ் நீங்க வந்து உங்களோட டிஆர்பிக்கோ இல்ல உங்களோட ஏதோ ஒரு இன்டென்ஷனோட நீங்க அந்த பழியை போட்டுருவீங்க. பட் அது வந்து சில பேரோட லைஃபை வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ எதுவுமே தெரியாம நீங்க அந்த மாதிரி அந்த அலிகேஷனும் அந்த அக்யூசேஷனும் பண்ணாதீங்க. ஆமா, நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. பட் தெரியாம எதுவுமே இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அவரும் வந்து நிறைய சொல்லியிருந்தாரு, என்கிட்ட வந்து நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கு, இதெல்லாம் காமிச்சா வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நான் அதெல்லாம் இது பண்ண மாட்டேன், நான் எங்க காட்டணுமோ அங்கே தான் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. மேபி அவங்க வந்து கோர்ட்ல வந்து ப்ரொசீட் பண்ணி பார்த்துக்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. இஃப் தட் இஸ் தி திங், தென் இட்ஸ் a good thing. பண்ணட்டும். ஆமா. ஓகே மேம். இதனால கூட வந்து எனக்கு பர்சனல் லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு மீடியா கிட்ட. ஸோ என்ன மாதிரினா, பர்சனல்ல வந்து அவங்களோட ரிலேஷன்ல வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொஃபஷனலா எப்படின்னா, அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ எங்கேயாவது வந்து ஸ்டோரி சொல்லும் போது அங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்களா, இவங்க தானே உங்களை தானே மென்ஷன் பண்ணி இவங்க பேசுறாங்க, ஸோ இவங்க தானே ஏதோ சொல்றாங்க உங்களை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இம்பாக்ட் ஆகுது அவரோட ப்ரொஃபஷனல்ல. See, that is what happens. நீங்க வந்து நம்ம சீக்ரெட்டா நம்ம ஃபேமிலி உள்ளே ஒரு விஷயம் பேசும்போது
யாரும் வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க எப்போ நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம், ஒரு வீட்ல இருந்து வெளியே வந்து ஒரு மீடியா கிட்ட இந்த மாதிரி நீங்க ஒரு மீட் கொடுக்குறீங்களோ இல்ல இந்த மாதிரி பேசுறீங்களோ, அப்போ வந்து அஃப்கோர்ஸ் இட் வில் எஃபெக்ட். கரெக்டா? இப்போ உங்களை சுத்தி உங்க உங்க ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னா, அப்போ நீங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பண்ணிருக்கணும். கரெக்டா? ஸோ நீங்க ஒன்ஸ் பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு நீங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எஃபெக்ட் ஆகுது அது எஃபெக்ட் ஆகுதுன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதையும் வந்து அவரு பதிச்சிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நிறைய ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு மேம். அவர்கிட்ட என்கிட்ட நிறைய கல்யாணம் ஆன ப்ரூஃப் இருக்கு, ரெஜிஸ்டர் ஆன மேரேஜ் ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, அந்த ப்ரூஃப்லாம் எதனா காட்டினா இவங்களுக்கு எதனா இம்பாக்ட் இருக்குமா ஸ்வேதான்றவங்களுக்கு? அஃப்கோர்ஸ் சார், நீங்க மேரேஜ் பண்ணிட்டு நீங்க சடனா மேரேஜ் பண்ணல, இவங்க யாருன்னு தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. அண்ட் இவர் வந்து மேரேஜ் சர்டிபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அப்போ நீங்க வந்து நீங்க சொன்னது எல்லாமே பொய் மாதிரி தானே ஆகுது. அஃப்கோர்ஸ் இட் வில் எஃபெக்ட். பட் நிஜமாவே என்ன நடந்ததுன்னா அந்த 2 பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா they will get a remedy. ஆக்சுவலா இவங்க தெரியாத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லவ் வாதி அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லயே சொல்லியிருக்காங்க. பட் அந்த தெரியாதுன்னு சொன்னதுதான் வந்து இப்ப கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. அவரும் வந்து அந்த பதிவை ரொம்ப பதிச்சிருக்காரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா வந்து இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமா, அவங்களோட அந்த நோக்கம் இதுக்கு பின்னாடி என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்டென்ஷன் என்ன, நிஜமாவே என்ன நடந்ததுன்னு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ வுட் அட்வைஸ் them to approach the court and solve this issue. இப்போ அவருக்கு ப்ரொஃபஷனலா இம்பாக்ட் இருக்கு. ஸோ இவங்களுக்கு ப்ரொஃபஷனலா இருக்குமா மேம் இம்பாக்ட்? இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டரு. ஸோ இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் சார், தப்போ கரெக்டோ நிஜமா நடந்ததோ இல்லையோ, பட் இந்த மாதிரி எனிதிங் ஒரு பர்சனல் மேட்டர் வந்து அதுதானே இப்போ எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இட் வில் எஃபெக்ட் தான். இது வந்து ஒரு பொதுவான கொஸ்டின். ஆக்சுவலா இது வந்து செலிபிரிட்டிக்கு மட்டும்தான் இந்த டிவோர்ஸ் மாதிரி நடக்குதா, இல்ல வந்து நார்மல் பீப்புளுக்கே இந்த மாதிரி டிவோர்ஸ் நிறைய நடக்குதா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் சொல்றேன். டிவோர்ஸ் இஸ் நாட் ப்ரொஃபஷன், ஒரு ஆக்குபேஷன், ஒரு துறை சார்ந்த இஷ்யூலாம் இல்லை. டிவோர்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் செக்டர் ஆஃப் பீப்புள்ல நடக்குது. எல்லாம் ப்ரொஃபஷனல்லையும் நடக்குது. நான் சொன்ன மாதிரி எங்க லீகல் ப்ரொஃபஷனல், எங்க லீகல் ஃபேமிலிலையும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. செலிபிரிட்டி டிவோர்ஸ் வந்து ஏன் ரொம்ப பேசப்படுதுன்னா, பிகாஸ் அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்காங்க. கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்ணாலும் உடனே பப்ளிக்கு தெரியுது. அதுதான் விஷயமே. பட் செலிபிரிட்டி டிவோர்ஸ் தான் நிறைய ஜாஸ்தி வருது. ஆக்சுவலி செலிபிரிட்டி டிவோர்ஸ் வந்து கம்மி தான். நீங்க மற்ற ஐடி செக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போதும் செலிபிரிட்டி டிவோர்ஸஸ் ரேட் இஸ் வெரி லெஸ் தான். ஸோ அது டிவோர்ஸ் வந்து இது துறை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ. நிறைய டிவோர்ஸ் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா தடுக்கணும். ஆக்சுவலா இதை வந்து இந்த கேஸ் எடுத்துட்டு போகும் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு 2 பேரும் வந்து சமாதானமா போகணுன்ற மாதிரி தான் எல்லாருமே வேண்டுகோள் இது பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.